சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராமை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். And we would like to thank the college management for providing us this opportunity to interact with you people, mainly agriculture graduates, who have a very huge advantages in civil service examination field. So in the particular sessionல நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு கேரியர் ஸ்கோப் இருக்குது, ஒரு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை காலேஜை இப்போ கம்ப்ளீட் பண்ணி போகக்கூடிய ஒரு ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதன் வழியாக அந்த எக்ஸாமினேஷனில் எப்படி கிளியர் பண்ணுறது, அல்லது அந்த ப்ரிப்பரேஷன் வழியாக என்ன விதமான ஒரு வேல்யூ அடிஷன் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஏற்படுத்திக்கலாம். லைக் நான் ஒரு ரெஸ்பெக்டட் சேர்மன் ஜஸ்ட் நவ் கோட்டட், ஒரு இதர நாடுகளில் ஒரு மிக உயர் வாழ்வு நிலை இருக்கிறப்போ இங்கேயும் அதை நம்ம கட்டமைச்சக்கான வாய்ப்பு இருக்குது. அதை ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியான நீங்கள் தான் ரியலைஸ் பண்ண முடியும். நம்மளுடைய போன ஜென்ரேஷனுக்கு அதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ இன்றைக்கி நம்மளை சுற்றி எந்த மாதிரியான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம வசப்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். யூ கேன் ஆஸ்க் ஒய் a particular discussion on civil service examinations basically. ஏன் இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தன்மைகளை நீங்கள் உருவாங்குறப்போ கண்டிப்பாக ஐ ஹோப் ஐ வாஸ் ஜஸ்ட் நவ் இன்ஃபார்ம்ட் பை யுவர் பிரின்சிபல் ஆல்சோ, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ், ஒரு 80 to 90% ஆஃப் திஸ் கம்யூனிட்டியுமே ஒரு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணுறப்போ, குறிப்பாக பாலார் அக்ரிகல்ச்சர் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றத ஒரு ஆம்பிஷனை வச்சு இங்கே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. லைக் அவர் ஹானரபிள் சீனிவாசன் சார் ஜஸ்ட் நவ் கோட்டட், எவ்வளவோ ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து வேளாண் பின்புலத்தில் வந்து சாதிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு மிகப்பெரிய உயரிய நிலை அடையிறக்கான வாய்ப்பு இருந்தும் எவ்வளோ தூரம் அதை நோக்கி சிந்திச்சிருக்கிறோம், எவ்வளோ தூரம் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முயற்சிக்கிறோம், இதெல்லாம் ஒரு சின்ன ரீவிசிட் எடுத்துக்கிற மாதிரி தான் இந்த செஷனை நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வி ஹேவ் அ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் டு பி டிஸ்பிளேட். அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து due to some technical glitch we are unable to display. If at all it is possible, please share it. Yeah, கொஞ்சம் அதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே கூட கொண்டு போங்க. நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். There is a very strong difference between career and a job. The predominant object of this particular session is career opportunity in civil services and competitive examination agriculture graduate என்ன. அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கெரியர்னா என்ன, ஜாப்னா என்னன்ற ஒரு புரிதல் நம்மளுக்கு அவசியம். ஜாப் ஒரு பணி, ஒரு அலுவல்னு சொல்கிறோம் இல்லையா, இட் இஸ் சம்திங் தட் வி கேன் ஏர்ன் அ லைவ்லிஹுட் அவுட் ஆஃப். நம்ம ஒரு வேலை செஞ்சு அது வழியாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை ஈட்டிக்கிறதுக்காக பயன்படுறது ஒரு ஜாப். அது ரொம்ப முக்கியம், அது இருந்தால் தான் வாழ்க்கையை நடத்த முடியும். பட் கரியர் இஸ் சம்திங் பியாண்ட் தட். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு லேட் டீன்ஸ் அண்ட் ஏர்லி 20s இருப்போம். நெக்ஸ்ட் 40, 50, 60, 70 இயர்ஸ் ஆஃப் அவர் லைஃப் என்னவாக இருக்க போதோ அதுதான் கெரியர். அப்போ ஒரு மிகப்பெரிய கெரியரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நம்ம கையில் இருக்குது. டைம், பிளேஸ், ரிசோர்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அதை நோக்கி ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோமா, அந்த கேள்வியை கேட்குறதுக்கும் எஸ் நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்துக்கன்னு என்ன பண்ணணுன்றதுக்கு ஒரு சின்ன விடை கொடுக்குறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் செஷனை நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு உன்னதமான கெரியரை, நம்மளுக்கு பயன்படக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய இந்த ஒரு கெரியரை ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது? இன் இந்தியா மெனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் பீயிங் கண்டக்டட். சார் எதுக்கு சார் காம்படிட்டிவ்? நான் ஐஎம் அன் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், ஐ ஹாவ் சம் ரிசர்ச். எஸ், எல்லாத்தையும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எத்தனை பேர் இங்கே 10th முடிச்சுட்டு 11th கரெக்டான உங்களுக்கு வேணுங்கிற குரூப்பை சூஸ் பண்ணியிருப்பீங்கன்றது தெரியாது. எத்தனை பேர் 12th முடிச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஒரு டிசிப்ளினை சூஸ் பண்ணியிருப்பீங்கன்றது தெரியாது. பட் இனிமேல் லைஃப்பில் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா பர்சனல் டு ப்ரொஃபஷனல் டெசிஷன்ஸும் ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷனாக இருக்கும். இன்ஃபார்ம்டு டெசிஷன் அப்படின்னா எல்லா கருத்துக்களும் உள்வாங்கி அதிலிருந்து நம்மளுக்கு எது தேவையோ அதை சரியானதாக தேர்ந்தெடுக்கணும். ஐ ஹோப் கண்டிப்பாக உங்களுடைய இந்த விஷனரி காலேஜ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லா ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸும் அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி உங்களுடைய லைஃபுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். அதே மாதிரி எங்களுடைய ஒரு 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபீல்டில் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் அண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. அதை ஏன் உங்கள்கிட்ட இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் முன் வைக்கிறோம் அப்படின்னா, வி ஹேவ் அ லைவ் எக்ஸாம்பிள் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். ஒரு லெஜெண்டரி பொலிட்டீஷியன், ஒரு பீப்புள்ஸ் லீடர் who has invested decades and decades of his life period for the cause of common man. அப்போது இந்த மாதிரியும் ஒரு சமூகத்துக்கான சேவை செய்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து அந்த ஒரு நிலையை அடையக்கூடிய அதே தருணத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியாக ஒரு 2 to 3 years ஆஃப் டெடிக்கேட்டட் ப்ரிப்பரேஷன் ஃபார் அ பர்டிகுலர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், லைக் ஒரு யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான தேர்வு இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம அதே ஒரு 2 to 3 years ஆஃப் டெடிக்கேட்டட் எஃபர்ட்ஸ் போடுறப்போ
இந்த மாதிரியான ஒரு லெஜெண்டரி பொலிட்டீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நமக்கு கொடுத்த இந்த சொசைட்டிக்கு நம்மளும் திருப்பி கான்ட்ரிபியூட் பண்ணுறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதர துறைகளில் ஒரு 30 ஆண்டுகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நிலை ஒரு டெடிக்கேட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில், ஒரு 2 to 3 years ஆஃப் லைஃப் டைமும் ஒரு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் ஒரு 3 stage எக்ஸாமினேஷன், IAS IPS எக்ஸாம் ஒரு 3 stage எக்ஸாமினேஷன், அதை பற்றி ஒரு சின்ன அளவில் நம்ம வந்து பார்ப்போம். ஒரு ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ நடத்தக்கூடிய ஒரு 3 stage எக்ஸாமினேஷன். அப்போ ஒரு 2 to 3 years ஆஃப் இன்டென்சிவ் டைம் பீரியடை எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஒரு 3 stage எக்ஸாமினேஷன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு இதர துறைகள் ஒரு 30-40 வருஷத்தில் நம்ம அடையக்கூடிய ஒரு நிலையை இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் வழியாக நீங்கள் அந்த நிலையை அடைஞ்சு உங்களுக்கும் பயன்பட்டு இந்த சமுதாயத்துக்கு ஒரு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறனால தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மாதிரியான அவேர்னஸை எல்லா கிராஜுவேட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். குறிப்பாக அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ். ஏன் சார் மறுபடியும் குறிப்பாக அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ்க்கு ஒரு ரீஎம்பசைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டுக்கு அது என்ன மாதிரியான அட்வான்டேஜெலாம் இருக்குது, ஏன் அக்ரி படித்தா ஐஏஎஸ் ஆகலாம்னு ஒரு சிந்தனை வந்து ஏற்படுது, ஏன் அக்ரிகல்ச்சர் படித்த இத்தனை அறிஞர்கள் வந்து இந்த துறையில் சாதிச்சிருக்காங்கன்ற உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன் சார் இந்தியாவில் எத்தனையோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருக்குது, நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க, ஏன் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தட் இஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமினேஷனை பற்றி மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ அவேர்னஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, இன் அவர் அகடமிக் சர்க்கிள் வி ரெஃபர் டு திஸ் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அஸ் தி மதர் ஆஃப் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுமே, அல்லது போட்டித் தேர்வுகள் கூட விடுங்க, எனி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தட் யூ கேன் எவர் கம் அக்ராஸ், எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுமே இந்த ஒரு பேட்டர்னில் தான் அமைஞ்சிருக்கும். ஒரு இனிஷியல் ஸ்க்ரீனிங் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும், ஒரு மிடில் டீப் அனாலிட்டிக்கல் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும், லாஸ்ட்டாக எவ்வளோதான் நீங்கள் அகாடமிக் நாலேஜ் டிஸ்பிளே பண்ணாலும் உங்கள் கூட பர்சனலாக ஒரு இன்ட்ராக்ஷன் இன்டர்வியூவில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை கன்ஃபார்ம் வந்து பண்ணுவாங்க. ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ இருக்கும். இப்போ நம்ம எந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போனாலும் இதுதான் போகும், அல்லது எந்த மேஜர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போனாலும் இப்படி தான் போகும். அப்போ இதில் மோஸ்ட் எலாபரேட்டிவ் சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இந்தியாவுடைய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2024 நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஒரு சில குரூப் 1 எக்ஸாமினேஷன் சிலபஸ் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய குரூப் 1ல் ஒரு மேஜர் சிலபஸ் சேஞ்ச் வந்து மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து கொண்டு வாங்க. அதுக்கு முன்னாடி ஆப்டிடியூட்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருந்தது மெயின்ஸில் குரூப் 1ல், அது ரிமூவ் பண்ணிவிட்டு எத்திக்ஸ்னு ஒரு நியூ சப்ஜெக்ட் 2024 ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த எத்திக்ஸ்னு ஒரு நியூ சப்ஜெக்ட் காலங்காலமாக யூபிஎஸ்சியில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சப்ஜெக்டாக இருந்துக்கிட்டு வருது. லைக்வைஸ் வேர்எவர் யூ கோ ஆல் ஓவர் இந்தியா இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ளூ பிரிண்ட்ன்றது நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக வந்து இருக்குது. அப்போ இந்த எக்ஸாமினேஷனுடைய ஸ்ட்ரக்சரை ஒரு ஸ்டூடெண்ட்டை ஆஸ்பிரண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு வந்து பயன். ரெண்டாவது, இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஓரளவுக்கு படிக்கிறப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் நம்மளுக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்குன்னு உங்களால் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் மாதிரி ஒரு 26 பணியிடங்களுக்கு தேர்வு செய்யறதுக்காக இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. அதில் இனிஷியலி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. இது நான் சொல்லக்கூடிய அந்த எக்ஸாமினேஷனோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்திருக்கலாம். வி வுட் லைக் டு ஆட் அ ஸ்மால் பெர்ஸ்பெக்டிவ் டு தட். நம்மள ஏன்னா நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே நிறைய பேர் இங்கே இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுருந்துருக்கலாம். இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கம்பேர் பண்ணுறப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் கம்பேரிட்டிவ்லி ஈஸி. அப்படியும் கிடையாது. இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பாப்புலேஷன் ஸ்டேட்டஸில் எல்லா தரமான குவாலிட்டேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டியுமே டிஃபிகல்ட்டு தான். இப்போ இந்த வருடம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிஃபிகேஷனுக்கு 26 பணியிடங்கள் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க, அறிவிச்சிருக்கு. இப்போ அந்த 26 பணியிடங்களுக்கு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் மாணவர்கள்கிட்ட போட்டி போடலாம். அதே யூபிஎஸ்சியில் ஆண்டுதோறும் 1000லேருந்து 1200 வேகன்சி அறிவிப்பாங்க. ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் போட்டி போடலாம். அப்போ காம்படிஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1ன்றது மச் மோர் காம்படிட்டிவ் தான் யூபிஎஸ்சி. ஐ எம் நாட் சேயிங் குரூப் 1 இஸ் ஈஸி ஆர் யூபிஎஸ்சி இஸ் ஈஸி. எல்லாமே இன்னைக்கு தேதியில் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஃபினாமினன் தான். அப்போ நீங்கள் குறிப்பாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நிறைய பீப்புள் இருப்பீங்க. இந்த மாதிரி சொசைட்டல் மிஸ்கன்செப்ஷன் வழியான ஒரு டிசிஷன் எடுக்காது. ஒரு எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ், அதனுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின், இது எவ்வளோதான் நம்மளுக்கு கனெக்டிங்காக இருக்குது, நம்ம லைஃபுக்கு நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணால் கரெக்டாக வரும்ன்றது தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணால் உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டை வந்து அதிகரிக்கும். ஸோ இஃப் யூ லுக் அட் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் சிலபஸ் ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், preliminary examinations conducted individually, which is purely objective type of question. இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக நடத்தக்கூடிய அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்றது பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் சொல்லி வேறு கொஸ்டின் வில் பி ஆஸ்க்ட், வி ஹேவ் டு சூஸ் தி ரைட் ஆன்சர் இன் தி OMR ஷீட். இந்த 2 பேப்பரில் 2 எபிலிட்டி தான் நம்மள்ட்ட வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. இன் பேப்பர் 1 ஆஃப் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அவர் ஜிகே வில் பி டெஸ்டட். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 7 பிரிவுகளில் இருந்து மட்டும் ஒரு 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பேப்பர் 1 ஜஸ்ட் ஒரு ஜிகே பேப்பர், இப்போதைக்கு ஒரு நீங்கள் சின்ன புரிதல் எடுத்துக்கலாம். இன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பேப்பர் 2 ஆப்டிடியூட் வில் பி டெஸ்டட்.
ஆப்டிடியூட் சிந்தனை திறனில் ரீடிங் பேசேஜ், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், லாஜிக்கல் ரீசனிங், மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், இதுலேருந்து ஒரு 80 கொஷின்ஸ் கேட்பாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். இந்த சிசெட் பேப்பர் குவாலிஃபைங் பேப்பரை தான் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணும். குவாலிஃபைங் பேப்பர்ன்றப்போ 33% ஆஃப் தி மார்க் வாங்கினா நீங்கள் பேப்பர் 2 கிளியர் பண்ணிடும். அப்போ 200க்கு 33ன்றப்போ ஒரு 67+ மார்க்ஸ் தான். தேர் நாட் எக்ஸ்பெக்டிங் 100 or 150. அப்போ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கு வெயிட்டேஜ் ரொம்பவே குறைவு. ஒரு 33% வாங்கினாலே பேப்பர் 2 நம்மளால் கிளியர் பண்ண முடியும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில். பேப்பர் 1ல் நான் சொன்ன இந்த 7 ஜென்ரல் ஸ்டடிஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 77 out of 200 in paper 1, which is less than 40%. 40% உங்களுக்கு ஒரு 80 வந்து. அப்போது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆஃப் எனி மேஜர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஒரு ஸ்க்ரீனிங்காக தான் கண்டக்ட் பண்ணும். அந்த மார்க் வந்து ஃபைனல் மார்க் லிஸ்ட் ஆட் பண்ண மாட்டாங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவித்த உடனே லட்சக்கணக்கான மாணவர்கள் விண்ணப்பிப்பாங்க. ரொம்ப சீரியஸான ஆஸ்பிரண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணணும் நடத்தப்போகிறது தான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். அப்போ ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேசிக் ஜிகே, பேசிக் ஆப்டிடியூட், ப்ராப்பர் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருந்தாலே போதும். அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மார்க்கை நம்ம கிளியர் பண்ணிடணும். எதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம கொஞ்சம் மெட்டிகுலஸாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, பேங்கிங் மாதிரியான எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரேஷன்ஸில் இருப்பீங்க. அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு 3 மேஜர் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. த டிஃபிகல்ட்டி ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட், த ஃபேக்டர் ஆஃப் அக்சசபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி. அப்போது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த தேர்வு எனக்கு கடினமாக இருக்கும் அல்லது இந்த துறை எனக்கு கடினமாக இருக்குன்ற ஒரு சிந்தனையில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது சரியான ஒரு முடிவு கிடையாது. ஏன்னா எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேட்டட் கண்ட்ரியில் கடினமான ஒன்று தான். அப்போ அதை வச்சு நீங்கள் வந்து முடிவுகள் எடுக்கக்கூடாது. எது நம்மளுக்கு தேவை, எது சரியானதுன்ற எடுத்தால் தான் கரெக்டாக. அப்போ இந்த யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்றது ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் கிடையாது, ஒரு ரிஜெக்ஷன் ஆர் எலிமினேஷன் ஓரியன்ட் ப்ராசஸ். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இந்த வி ஹேவ் அ கப்புள் ஆஃப் சிலபஸ் அனாலிசிஸ். இப்போ ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், என்ன சிலபஸில் டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இப்போ ட்ரெண்டில் எந்தெந்த டாபிக்ஸ் கேட்டுட்டு வராங்க, கொஷின் என்ன மாதிரி கேட்டுட்டு வராங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் உட்படுத்துகிறப்போ ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்கக்கூடிய ப்ரிலிமினரி ஸ்டேஜை கிராஸ் பண்ணுறது கம்பேரிட்டிவ்லி ஈஸி. ஏன்னா இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி பற்றி இங்கே எத்தனை பேருக்கு என்ன தெரியுன்றது தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து நீங்கள் அந்த ஏபிசி 4 ஆப்ஷன் ஒன்று ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஒரு ஆன்சர் பட்சத்தில் நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் டிக் பண்ணுறப்ப கூட 25% ஆஃப் சூஸிங் த ரைட் ஆன்சருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்றது ஒரு ஸ்க்ரீனிங்காக நடத்தப்படுறது. ஆக்சுவல் டிஃபிகல்ட்டி ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்றது அதில் ஒரு அக்ரிகல்ச்சர் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்ன்றது ப்ரிலிமினரியை விட மெயின் ஸ்டேஜ் ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் இருக்குது. பிகாஸ் அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணக்கூடிய அதாவது ஜிஎஸ் பேப்பரில் ஒரு 40% மார்க்கு, ஆப்டிடியூட் பேப்பரில் ஒரு 33% மார்க் வாங்கினா போதும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணல எலிஜிபிள். இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் தான் அக்ரிகல்ச்சர் ஆஸ்பிரண்ட்டுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. 1, டைரக்ட் சிலபஸ் ரெலவன்ஸ். In UPSC mains examination, totally 7 papers are merit papers, 2 papers are language eligibility papers. மொத்தம் ஒரு 9 papers கண்டக்ட் பண்ணுறாங்க UPSC mains. அந்த 2 language eligibility பேப்பர்ன்றது எல்லாருமே ஒரு மொழித்திறனுக்காக நடத்தப்படக்கூடிய எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறவங்க அது ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான 8th ஸ்டாண்டர்ட் அளவுக்கு தான் கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த மெயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த 2 language eligibility டெஸ்ட் பேப்பர் நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. மித்த இருக்கக்கூடிய 7 மெரிட் பேப்பர்ஸில் 3 பேப்பரில் டைரெக்டாகவே அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு எஸ்ஏ பேப்பர் அவுட் ஆஃப் த 7 மெரிட் பேப்பர்ஸ் 1 எஸ்ஏ பேப்பர் வில் பி ஆஸ்க்ட், 4 GS பேப்பர் வில் பி ஆஸ்க்ட் அண்ட் 2 ஆப்ஷனல் பேப்பர், 1 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வில் பி ஆஸ்க்ட். ஸோ யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு எஸ்ஏ பேப்பரில் நம்ம 2 டாப்பிக்கில் ஒரு எஸ்ஏ எழுத வேண்டியதாக இருக்கும், 2 எஸ்ஏஸ் எழுத வேண்டியதாக இருக்கும் ஒரு பேப்பரில். அதில் ஒன்று அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் டாபிக்ஸ் வரலாம், தட் இஸ் அ பாசிபிலிட்டி. அந்த ஜெனரல் ஸ்டடிஸ் ஒன்றுன்றது ஒரு சோசியல் சயின்ஸ் பேப்பர், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அண்ட் சொசைட்டி கேட்பாங்க. ஜெனரல் ஸ்டடிஸ் 2ன்றது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர், பாலிட்டி, கான்ஸ்டியூஷன், கவர்னன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் கேட்பாங்க. இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் 3ன்ற மெயின்ஸ் பேப்பரில் இதான் யூபிஎஸ்சியோட சிலபஸை கொடுத்துருப்பாங்க. நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதில் எக்கனாமிக்ஸ்லையும் சரி என்விரான்மெண்ட்லையும் சரி நம்ம இங்கே யூஜியில் படிக்கக்கூடிய நிறைய அக்ரிகல்ச்சர் டாபிக்ஸ் அங்கே கேட்பாங்க. யூபிஎஸ்சி மெயின்ஸில் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர்லேயே இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய க்ரீன் ரெவல்யூஷனாக இருக்கட்டும், நீங்கள் படிக்கக்கூடிய எம்எஸ்பியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய அக்ரோ எக்காலஜியாக இருக்கட்டும், அதை சார்ந்த நிறைய கேள்விகள் GS 3ல் கேட்பாங்க அவுட் ஆஃப் த 250 மார்க்ஸ். தென் GS 4ல் எத்திக்ஸ்ன்ற ஒரு பேப்பர் கண்டக்ட் பண்ணுவாங்க மெயின்ஸில். இது போக ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நம்ம ஒன்று சூஸ் பண்ணுவோம் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், விச் மெனி பீப்புள் would be aware of. அவங்க கொடுத்துருக்கூடிய 26 லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனில் அக்ரிகல்ச்சர் இருக்குது. அது மட்டும் கிடையாது, அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்கோரபிள் ஆப்ஷன்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி. இதெல்லாம் யாராச்சும் இன்றைக்கி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், இவங்க கொடுக்குற ஃபேக்டெல்லாம் கரெக்டு தானா, ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
அப்போது இன் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அக்ரிகல்ச்சர் இஸ் அ வெரி ஹைலி ஸ்கோரபிள் ஆப்ஷனல். ஒரு ஆப்ஷனல் பேப்பர் 250 மார்க் கேட்பாங்க. அப்போ ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நம்ம அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணி அதில் 2 பேப்பர் எழுதணும், மொத்தமாக 500 மார்க்குக்கு. இன் பேப்பர் 1 ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட்: அக்ரோ எக்காலஜி, அக்ரானமி, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, வீட் சயின்ஸ், சாயில் சயின்ஸ், சாயில் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். இது அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனுடைய பேப்பர் 1 சிலபஸ். பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா செல் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ், பிளான்ட் பிரீடிங், கிராப் ஃபிசியாலஜி, ஹார்டிகல்ச்சர், பேத்தாலஜி அண்ட் என்டமாலஜி, தென் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த சப்ஜெக்டை தான் பேப்பர் 1 பேப்பர் 2 ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் சொல்லிட்டு யூபிஎஸ்சியில் கண்டக்ட் பண்ணுறேன். எல்லா மேஜர் யூஜி ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. ஆனால் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா 2 விதமான அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று ஸ்கோரபிலிட்டி. அவுட் ஆஃப் 500 300 வாங்கினாலே ஆப்ஷனில் ஒரு பெரிய ஸ்கோராக பார்க்கப்படுது. அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனில் மற்ற ஆப்ஷனில் தாண்டி ரிப்பீட்டடாக 300 to 320 டாப்பர் ஸ்கோர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சயின்ஸ் பேஸ்ட் ஆப்ஷன். சயின்ஸ் பேஸ்ட் அப்ஜெக்டிவ் 1+1 2 தான். அதில் நான் ஒரு ஒப்பீனியனும் நீங்கள் ஒரு ஒப்பீனியனும் கொண்டு வர முடியாது. நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் பேஸ்ட் ஆப்ஷன்றதுக்கு சப்ஜெக்டிவிட்டி இருக்குது. நான் சொல்கிறது சரி மாதிரி தெரியலாம், நீங்கள் சொல்கிறது சரி மாதிரி தெரியலாம். அங்கே சிந்தனை வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் அக்ரிகல்ச்சர் ஒரு சயின்ஸ் பேஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிறனால இப்போ மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னால் நீங்களும் அதே 3வது உண்டு, இந்தியாவில் கூட எல்லாரும் அதே 3வது உண்டு. அப்போ அந்த 3 யார் சிறந்தா எழுதுறாங்க அவங்களுக்கு அதிகமான மதிப்பெண் வந்து கிடைக்கும். அப்போ அக்ரிகல்ச்சர் ஒரு சயின்ஸ் பேஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிறனால ஒரு 300 to 320 மார்க் விச் இஸ் நாட் பாசிபிள் இன் மெனி அதர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. 80% ஆஃப் தி சிலபஸ் ஆர் ஸ்டாட்டிக். மாறிக்கிட்டே வரக்கூடிய கொஷின் கிடையாது. நீங்கள் கடைசி 15 வருஷம் கொஷின் பேப்பர் கூட அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் கொஷின் பேப்பர் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். குறிப்பாக அந்த பேப்பர் 2ல் செல் பயாலஜிலேருந்து அந்த பிளான்ட் பேத்தாலஜி என்டமாலஜி வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே ரிப்பீட்டட் டாபிக்ஸ் தான். 80% ஆஃப் தி போர்ஷன்ஸ் அந்த கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வருது. யூ ஹாவ் வெரி குட் அகாடமிக் கரிக்குலம் இன் அக்ரிகல்ச்சர். 4 வருஷம் ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்க. அண்டு சின்ஸ் நீங்கள் அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறனால யூ ஆர் தி மோஸ்ட் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் இந்தியா அளவில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே மிக அதிகமான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அதை படித்தது அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான். ஒரு இன்டர்வியூ யூபிஎஸ்சி எதுக்காக நடத்தப்படுது அப்படின்னா நாட் டு டெஸ்ட் தி இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல். ஏன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் 2 பேப்பர் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் 9 பேப்பரை தாண்டி வரக்கூடிய ஒரு கேண்டிடேட் போதிய இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி உடையவராக தான் இருப்பார். அந்த இன்டர்வியூ அவங்க நடத்துகிறதே பர்சனாலிட்டி டெஸ்ட்ன்ற ஒரு பேரில் தான். அப்போது ஒரு சிவில் சர்வெண்ட்டாக நீங்கள் பணி செய்கிறதுக்கான போதிய திறமை வாய்ந்தவராக நீங்கள் இருக்கீங்களா? as we were discussing in Indian Forest Services, out of the 2 optional subjects அக்ரிகல்ச்சர் அண்ட் பாட்டனியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்டெகிரேட்டட் கரிக்குலமை ஒரு யூஜி டைம் பீரியட்லேருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். தென் இன் பர்சனாலிட்டி டெஸ்ட் ஆல்சோ வேரின் இந்த சிவில் சர்வீசஸ் கூடிய பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நீங்களான்றது செக் பண்ணுறதுக்காக தான் பர்சனாலிட்டி டெஸ்ட் நம்மளுக்கு நடத்துகிறாங்க. யூ பீப்புள் ஹவ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் தட் மெனி கிராஜுவேட்ஸ் இன் இந்தியா மைட் நாட் ஹவ். உங்கள் ஃபைனல் இயரில் ஒரு 6 month ராவேன்ற ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ரூரல் பீப்புள் கூட ஒரு 6 month நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. அதில் நீங்கள் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இதர கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியாவில் அதே ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி இருக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு குறைவு தான். கன்க்ளூட் தி செஷன். யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றியோ இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றியோ இல்லை ஏஓ எக்ஸாம் ரிலேட்டடாகவோ இல்லை கோச்சிங் ப்ரோக்ராம் ரிலேட்டடாகவோ இந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடோ கோச்சிங் ரிலேட்டடோ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே ரைஸ் பண்ணி அந்த டவுட்ஸை ரைஸ் பண்ணுங்கள். எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்களும் ஷேர் பண்ணுற ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் வி ஹாவ் அ 3 hour long lecture. Unfortunately, this is not a time to discuss all those things. ஒவ்வொரு சப்ஜெக்டில் என்ன முக்கியமான டாபிக் இருக்குது, நீங்கள் எந்த ரிசோர்ஸஸ் ஃபாலோ பண்ணலாம், என்சிஆர்டிஸ் எந்தெந்த யூனிட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம், எஸ்சிஆர்டி என்னென்ன யூனிட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒரு டெஸ்ட் சீரிஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே வி ஹாவ் அ டீட்டெயில் லெக்சர் டு டிஸ்கஸ். அதை இன்ட்ரெஸ்டட் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபியூச்சர் நம்ம இருந்தால் நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மொமெண்ட்டில் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் டு பி கிளாரிஃபைட் இருந்தால் ஒரு 2 to 3 minutes நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வி கேன் கால் இட் ஃபார் அ டே. மீன்வேல் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் பயன்படுத்திக்கோங்க.